வெல்கம் டு கிரவுன் அகாடமி. இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம கிரவுன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளுடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலிருந்து தமிழ் சப்ஜெக்டுக்கான யூனிட் 4 அரை இலக்கியங்கள் என்ற தலைப்பை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்பு நடைபெற்ற வகுப்புகளில் இந்த யூனிட் 4ல் இருக்கக்கூடிய 3 சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 3வது சாப்டர் திருக்குறள், அந்த திருக்குறள் பற்றின செய்திகள், அதனுடைய ஆசிரியர் குறிப்பு, மொழிபெயர்ப்பு, உரைநடை, இது எல்லாமே அந்த 3rd சாப்டர்ல பார்த்தோம். அதனை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4th சாப்டர். தலைப்பு நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். தொகை நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பல பேர் எழுதின பாடல்களை ஒன்றாக தொகுத்து கூறக்கூடிய நூல்களுக்கு நம்ம தொகை நூல்னு சொல்றோம். இப்ப 14 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரையும் எல்லா நூல்களையுமே ஒரு நூலுடைய ஆசிரியர் ஒருவராக தான் இருப்பாங்க. ஆனா இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல் மட்டும் பல சமண முனிவர்களால் எழுதப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு அப்படிங்கிறதுனாலதான் இது தொகை நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது எக்ஸாம்ல கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்கலாம்? 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள தொகை நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா நாலடியார். ஏன் இதை தனியா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு நூலை தவிர பிற நூல்களை எல்லாத்தையுமே அதனுடைய ஆசிரியர் ஒருவர் மட்டும்தான். அப்ப அதுல கொஞ்சம் வேறுபட்டு இருக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த நாலடியார். அதனாலதான் இது தேர்வுக்கு இந்த வினா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா நாலடியார் மனித வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு எளிமையான விளக்கங்களை கூறி நீதி புகட்டுவதில் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இப்போ நாலடியாருக்கு முன்பு இருக்கக்கூடிய நூல் திருக்குறள். ஏன்னா அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல், அதனால நீதி நூல் அப்படின்னாலே அதுல முதலாவதாக நம்ம சொல்லக்கூடியது திருக்குறள் தான். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நூல் நாலடியார். 2 நூலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் அப்படிங்கக்கூடிய நூல் வெறும் நீதி கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்கிறது. ஆனா நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல் அந்த நீதி கருத்து நமக்கு எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில எளிமையான விளக்கங்களை கூறுகிறது. என்ன எளிமையான விளக்கம் அப்படின்னா நம்ம அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய செயல்களையே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி இது போல இந்த நீதி கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நூல்கள் எல்லாமே விளங்குகிறது. இதை நம்ம பின்னாடி சில எடுத்துக்காட்டு பாடல்கள் பார்க்கும்போது நம்ம இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அடுத்தது நாலடியாருடைய நூல் அமைப்பு. இதனுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள். இப்ப பாருங்க, இதனுடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் அப்படிங்கறதுல நம்ம கல் அப்படிங்கக்கூடிய விகுதி பன்மையில இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமண முனிவர்கள். அப்ப பல சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல்களுடைய தொகுப்பாக அமையக்கூடியதுதான் இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல். இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல் எந்த வகை பாக்களில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வெண்பாவால் இயற்றப்பட்டது. தமிழை பொறுத்தவரையும் 4 பாக்கள் இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 பாக்களில் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்தோம்னா வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல். ஏன் இந்த இடத்துல நம்ம தனியா இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது பாருங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்ல 2 முறை இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நாலடியார் எந்த வகை பாவால் இயற்றப்பட்ட நூல் அப்படிங்கிறது வினாவா கேட்டிருக்காங்க. அதனால இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்தோம்னா வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல். இந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் 1 உள்ளது. இத 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. 12 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. 40 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 400 பாடல்கள் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே வினாக்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குறிப்பிட்டு ஒரு நூலை பற்றி கேட்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இயல்கள் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள்லாம் கேட்பாங்க. அதனால இதை என்ன பண்ணணும், நம்ம கவனமா படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நாலடியாரில் இருக்கக்கூடிய இயல்கள் எத்தனை? 12. பிரிவுகள் 3. அந்த 3 பிரிவுகள் என்ன அப்படின்னா திருக்குறளை அடிப்படையாக வைத்துதான் இந்த நாலடியாரும் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப திருக்குறளை நம்ம என்ன பண்றோம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதே போலதான் இந்த நாலடியாரையும் 3 வகை பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் அல்லது சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலடி, நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம் அப்படிங்கிறது எல்லாம் இதனுடைய வேறு பெயர்கள். இதுல பாருங்க, இந்த வேளாண் வேதம் அப்படிங்கக்கூடிய நூலை பற்றின கேள்வி நம்ம பிஜிடிஆர்பில எக்ஸாமுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஏன் நாலடி அப்படிங்கக்கூடிய பெயர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் அப்படிங்கிறது 2 அடிகளால் ஆன நீதி நூல்.
இப்ப நாலடியார் அப்படிங்கிறது 4 அடிகளால், அதாவது 4 வரிகள் இந்த நூல்ல இருக்கு, அதனால நாலடி அப்படிங்கக்கூடிய பெயர் பெற்றிருக்கு. 4 அடி 400 அப்படின்னா 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்ட நூல் அப்படிங்கிறதுனால இது 4 அடி 400 என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள் வெறும் நீதி கருத்துக்களை மட்டும் எடுத்து சொல்கிறது. இது அதனை சற்று விரிவாக விளக்கும் விதமாக சில எடுத்துக்காட்டோடு சொல்லி கூறக்கூடிய காரணத்தினால் இது திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் திருக்குறளை போலவே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 முப்பெரும் பிரிவுகளாக இந்த நூல் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல பாருங்க, அறத்துப்பால் ஒவ்வொரு பிரிவுகள்லையுமே எத்தனை இயல்கள் இருக்கு, எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது அறத்துப்பால். இந்த அறத்துப்பால்ல பார்த்தோம்னா 2 இயல்கள் இருக்கு. அந்த 2 இயல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லறவியல், துறவரவியல் அப்படிங்கிறது. ஒருவேளை எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம், அறத்துப்பாலில் இடம்பெறும் இயல்கள் எது அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்வுல கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம். அல்லது அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வினா கேட்கலாம். இதுல மொத்தம் பார்த்தோம்னா 13 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம், மொத்தம் 130 பாடல்கள் அறத்துப்பாலில் இருக்கு. அடுத்தது பாருங்க, இதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 13 அதிகாரங்கள் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அதிகாரங்கள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். அதுல முதலாவதா நம்ம இல்லறவியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா, பொறையுடைமை, பிறன்மனை நயவாமை, ஈகை, பழவினை, மெய்மை, தீவினை, அச்சம் அப்படிங்கக்கூடிய 6 அதிகாரங்கள் இந்த இல்லறவியல்ல இருக்கு. அதே மாதிரி துறவரவியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்தல், தூயத்தன்மை, துறவு, சினமின்மை அப்படிங்கக்கூடிய 7 அதிகாரங்கள் இருக்கு. இதுல பாருங்க, இதுல நிலையாமையை பற்றி அதிகம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இயலாக இந்த துறவரவியல். பெயர்லயே நம்ம துறவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம மனிதனுடைய வாழ்க்கையே நம்ம இல்லறம் துறவரம் 2ஆ பிரிக்கிறோம். துறவரம் அப்படிங்கிறது எதுவுமே நிலையில்லை அப்படிங்கறத உணர்ந்து பரம்பொருளை தேடி செல்லக்கூடியது, எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம துறவரம் அப்படின்னு சொல்றோம். அந்த அடிப்படையிலேயே பாருங்க, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, இந்த யாக்கைனா என்னது, உடல், இந்த உடல் அப்படிங்கிறதும் நிலையில்லாது அப்படிங்கிற மாதிரியான அதிகாரங்கள் எல்லாம் இந்த இயல்ல வச்சிருக்காங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு பாடலை பார்க்கலாம். அதாவது யூஜிடிஆர்பில கேட்கக்கூடிய ஒரு பாடல், சினம் இன்மை அப்படிங்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு பாடல். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற யூஜிடிஆர்பில இந்த கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பாடல் பாருங்க, மதித்திருப்பாரும் இறக்க, மதியார் மதித்திருப்பாரும் இறக்க, மிதி தேரி ஈயும் தலைமேல் இருத்தலால் அக்தறிவார் காயும் கதமின்மை நன்று அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்ப அதிகாரத்துடைய பேர் என்ன, சினமின்மை. சினம்னா என்ன, கோபம். கோபம் இல்லாமல் இருத்தல் வேண்டும். ஏன்னா மனிதனுக்கிட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொலை ஆயுதத்திற்கு சமமானது இந்த கோபம் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு கொடுமையான ஆயுதம் தான். ஆயுதம் என்ன பண்ணும், யாரை வேணாலும் அழிக்கும். அப்ப அந்த கோபம் அப்படிங்கிறது தன்னையும் அழிக்கும், தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக விளங்கக்கூடியது. அதனாலதான் வள்ளுவரும் இதை தனியா ஒரு அதிகாரத்திலே சொல்லியிருப்பாங்க. இந்த அதிகாரம் என்ன சொல்றாங்கன்னா, கோபம் எதுக்கு, தேவையில்லாத விஷயத்திற்கு நம்ம கோபப்படுவதனால் ஒன்றும் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்லி, அதாவது சாந்தமான முறையில கோபமின்மை, கோபம் இல்லாமல் இருப்பதை பற்றி இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு புரியறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதித்திருப்பாரும் இறக்க, அதாவது நம்மளை மதிக்கிறாங்க இல்லையா, அந்த மதித்தவர்களும் இறக்க அப்படின்னா நம்மளை கடந்து சென்று விடுகிறார்கள். மதியார் அதாவது நம்மளை மதிக்காதவர்கள், அவர்களும் மதிக்காமல் நம்மளை மிதிக்கக்கூடியவர்களுமே இறக்க, அவங்களும் நம்மள என்ன பண்ணாங்க, நம்மளை விட்டு கடந்து போகின்றனர். மிதித்தேரி அதாவது நம்மள மிதிச்சு நம்ம தலைமேல் அமரக்கூடியது எது, ஈ. இப்ப நம்ம இருக்கோம், திடீர்னு ஒரு ஈ பறந்து நம்ம தலைமையில உட்காருது, சரிங்களா. மிதித்தல் அப்படிங்கிறது என்னது, நம்ம பொதுவா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இன்னொருத்தனை எட்டி உதைக்கிறான், காலால தள்ளுறான் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், மிகப்பெரிய ஒரு அவமானத்திற்கு ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம், சரிங்களா. அப்ப அவன் கால் நம்ம மேல பட்டா அது நமக்கு அவமானம், மரியாதையின்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா என்ன பண்றாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா, அந்த கோபத்தை நம்ம விடுவதற்கான வழி என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான். அதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்க, ஒரு ஈ பறந்து நம்ம தலையில உட்காருது.
அப்ப அந்த ஈயோட கால் என்ன ஆகுது, நம்ம தலை மேல அதனுடைய கால் படுது. அதுக்காக நம்ம கோவப்படுறோமா? ஒன்றும் படுறது இல்லை. அதனால இது எல்லாமே என்ன ஆகுது, நம்மளை கடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்மளை மதிக்கக்கூடியவங்களும் ஒரு நாள் நம்மளை விட்டு போவாங்க, நம்மளை மதிக்காம நம்மளை ஏறி மிதிச்சவங்களும் நம்மளை விட்டு போக போறாங்க. எப்படி ஒரு ஈ பறந்து வந்து நம்மளை ஏறி மிதிச்சு நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்தா அதுக்காக நம்ம பயங்கரமா கோவப்பட்டு அதை அடிச்சு அதை கொலை செய்து அதை துன்புறுத்துறோமா? எதுவும் செய்யறது இல்லைல்ல. அதனால இதுக்கு மட்டும் ஏன் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அக்தறிவார். இதை உணர்ந்தவர்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவங்க நினைக்கிறது கிடையாது. அது எல்லாத்தையும் கடந்துட்டு போவாங்க. அதனால என்ன ஒண்ணு நடந்தாலுமே இதுக்கு ஏன் நம்ம கோவப்படணும் அப்படின்னு எதுக்குமே கோவப்பட மாட்டாங்களாம். சரிங்களா? இதான் இந்த அதிகாரத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருட்பால். இதுல மொத்தம் பார்த்தோம்னா 7 இயல்கள் இருக்கு. என்னென்ன இயல்கள் பார்த்தோம்னா அரசியல், நட்பியல், இன்பவியல், துன்பவியல், பொதுவியல், பகையியல், பன்னெறியியல் அப்படிங்கக்கூடிய 7 இயல்கள் இருக்கு. 24 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 240 பாடல்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கு. ஒருவேளை தேர்வுக்கு எப்படி கேள்வி கேட்கலாம், பொருட்பாலில் அதாவது நாலடியாரில் இருக்கக்கூடிய பொருட்பாலில் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா 240. அல்லது அதில் இருக்கக்கூடிய இயல்கள் எத்தனைனா 7. அடுத்ததான் அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா 24. பொதுவா இப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்துக அப்படிங்கக்கூடிய அமைப்புல கூட நம்மளுக்கு வினாக்கள் வந்து கேட்கலாம். ஒரு பக்கம் நாலடியாருடைய இயல், அதிகாரம், பாடல் இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கலாம். அதுக்கு சரியான விடையை நம்ம பொருத்தி பார்க்குற மாதிரி நமக்கு வினாக்கள் வந்து கேட்பாங்க. அதனால இதை வந்து நம்ம தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதா பாருங்க, அரசியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா 7 அதிகாரங்கள் இதுல இருக்கு. என்னென்ன? கல்வி, குடிபிறப்பு, மென்மக்கள், பெரியாரை பிழையாமை, நல்லினம் சேர்தல், பெருமை, தாளாமை அப்படிங்கக்கூடிய 7 அதிகாரங்கள் இந்த அரசியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா நட்பியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல சுற்றம் தழாள் அப்படிங்கக்கூடிய அதிகாரமும், நட்பாராய்தல், நட்பிற் பிழை பொறுத்தல், கூடா நட்பு அப்படிங்கக்கூடிய 4 அதிகாரங்கள் இந்த நட்பியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல இருக்கு. அடுத்ததா இன்பவியல். இதுல வந்து பார்த்தோம்னா அறிவுடைமை, அறிவின்மை, நன்றியில் செல்வம் ஆகிய 3 அதிகாரங்கள் இன்பவியல்ல இருக்கு. துன்பவியல்ல வந்து பார்த்தோம்னா ஈயாமை, இன்மை, மானம், இரவச்சம் என்கின்ற 4 அதிகாரங்கள் இதுல இருக்கு. அதுக்கு அடுத்ததா பொதுவியலில் அவை அறிதல் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இதுல இருக்கு. அடுத்தது பகையியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல புல்லறிவாண்மை, பேதமை, கீழ்மை, கயமை அப்படிங்கக்கூடிய 4 அதிகாரங்கள் இந்த இயல்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா பன்னெறியியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல பன்னெறி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இதுல இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இன்பத்துப்பால். இன்பத்துப்பால்ல வந்து பார்த்தோம்னா 2 இயல்கள் இருக்கு. என்னென்ன? இன்ப துன்பவியல், இன்பவியல் அப்படிங்கக்கூடிய 2 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 2 அதிகாரத்தை பார்த்தோம்னா மொத்தம் 3 அதிகாரம் 30 பாடல்கள் இருக்கு. அப்ப இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள் 2, அதிகாரங்கள் 3, பாடல்கள் 30. இதுவும் யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது இன்ப துன்பவியல் அப்படிங்கக்கூடிய இயல்ல பொது மகளிர் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது இன்பவியல் அப்படிங்கக்கூடிய அதிகாரத்துல கற்புடை மகளிர், காம நுதலியர் அப்படிங்கக்கூடிய 2 அதிகாரங்கள் இருக்கு. அடுத்தது இப்போ இந்த நாலடியாருடைய காலத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்நூலில் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சிற்றரசர் பெருமுத்திரையர், சரிங்களா, பெருமுத்திரையர் பற்றி 2 குறிப்புகள் காணப்படுகின்றன. இம்முத்திரையர் முதலாம் பரமேஸ்வர பல்லவ மன்னன் காலத்திலும் சிறந்து விளங்கிய காரணத்தினால் இந்த நூல் ஆட்சி காலமாக கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று பேராசிரியர் எஸ் வையாபுரி அவர்கள் கருத்து. சரிங்களா? ஒருவேளை நம்மளுக்கு எப்படி கேள்வி கேட்கலாம், பெருமுத்திரையரை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா நாலடியார். அவங்க எந்த மன்னராக இருக்கிறாங்க? பல்லவ மன்னன். சரிங்களா? அப்ப இந்த நாலடியார் தோன்றின காலகட்டமாக சொல்லக்கூடியது கிபி 7ஆம் நூற்றாண்டு.
இந்த கருத்துக்கெல்லாம் கூறியவர் யாரு? எஸ் வையாபுரி. பெரும்பாலும் இந்த மாதிரி யாருடைய பெயர்களாவது ஆசிரியர் பெயர் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொதுவாகவே சில மேற்கோளாகவோ அல்லது இது யாருடைய கருத்து அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்குறாங்க. அப்ப நாலடியாரை குறித்து இந்த பெருமுத்தரையரை பற்றின செய்திகளை எடுத்து கூறியவர் யாருன்னு கேட்டா கூட எஸ் வையாபுரி பிள்ளை அப்படிங்கறத நம்ம எழுதலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பாண்டியருக்கும் முத்தரையர் என்ற பெயர் உண்டு என கூறி நாலடியாரின் காலம் 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தையது என்று சிலர் கூறுவர். அப்ப எஸ் வையாபுரி பிள்ளையினுடைய கருத்தின்படி இந்த முத்தரையர் அப்படிங்கக்கூடியவர் யாரு? பல்லவர் மன்னர் காலத்தில் இருந்தவர்கள். ஆனா வேறு சிலர் என்ன சொல்றாங்க, பாண்டியருக்கும் முத்தரையர் என்ற பெயர் உண்டு அப்படிங்கக்கூடிய சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல் 7ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே தோன்றியது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பெயர் காரணம். இந்த நூலுக்கு ஏன் நாலடியார் அப்படிங்கக்கூடிய பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம். இதனுடைய பெயர் காரணம் பாருங்க, யூஜிசி நெட் எக்ஸாம்ல 2 தடவை இந்த கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால், வெண்பானா என்னது? பாடல். சரிங்களா? வெண்பாக்களால் இயற்றப்பட்ட பாடலும் எடுத்துக்கலாம், அதனுடைய பா வகையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? வெண்பாக்களால் இயற்றப்பட்டமையால் நாலடி என்று அழைக்கப்பட்டு ஆர் என்ற சிறப்பு விகுதி சேர்ந்து நாலடியார் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப நாலடியால் இயற்றப்பட்டுள்ளதுனால நாலடி, ஆர் அப்படிங்கிறது சிறப்பு விகுதி, இது ரெண்டும் சேர்ந்து நாலடியார் அப்படிங்கக்கூடிய பெயர் வந்திருக்கு. 4 அடிகளால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் நாலடி 400 என்றும் வழங்கப்படுகிறது. எண்ணிக்கையால் பெயர் பெற்ற அகநானூறு, புறநானூறு. ஏன்னா பாருங்க, அகநானூறுங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன? 400 அகப்பாடல்களை கூறுவதனால் இது அகநானூறு. சரிங்களா? புறநானூறு அப்படிங்கிறதும் புறம் பற்றி 400 பாடல்களை கூறுவதால் இது புறநானூறு என்று பெயர் பெற்றது. அது போலவே இதுவும் 4 அடிகளால் ஆன பாடல்களை கொண்டிருக்கக்கூடியதனால், அதாவது 400 பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது நாலடி 400 என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, இதன் சிறப்பு பெயர் வேளாண் வேதம். ஈரடிகளால் வள்ளுவர் சுருக்கமாக உரைத்துள்ள கருத்துக்களை 4 அடி வெண்பாக்களால் எடுத்துக்காட்டுடன் விளக்கி கூறும் பான்மையால் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, திருக்குறளின் விளக்கம் என்று நம்ம இந்த நூலுக்கு இன்னொரு பெயரை நம்ம சொல்றோம். வடிவாலும் கருத்தாலும் குறளின் விரிவாக்கமாக திகழும் இதனை திருக்குறளின் விளக்கம் என்று சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தோம்னா இதனுடைய வேறு பெயர்கள் என்னங்கிற மாதிரி எக்ஸாம் கேட்கலாம். சில நேரங்கள் கூற்று, காரணம் இந்த மாதிரி வினாக்கள் கேட்கறாங்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் நாலடியார் அப்படிங்கிற மாதிரி கூற்று கொடுத்துட்டு அதற்கு காரணம், இதுல இருக்கக்கூடியத சில நேரங்களில் சரியான காரணத்தையும் கூறலாம், சில நேரங்களில் தவறான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வினாக்களும் வருகிறது. அப்ப இந்த விளக்கத்தையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நூலுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இதுல வடிவாலும் கருத்தாலும் திருக்குறளின் விரிவாக்கமாக திகழ்வதால், அதனாலதான் இந்த நூலுக்கு திருக்குறளின் விளக்கம் என்று பெயர். இந்த மாதிரிதான் எல்லா நூலுக்கான அந்த சிறப்பு பெயர்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது இதனுடைய ஆசிரியர். இப்ப நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூலுடைய ஆசிரியர்கள் சமண முனிவர்கள் அப்படிங்கிறதுல பன்மையில நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப அந்த ஆசிரியர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள் அப்படிங்கக்கூடிய வினா யூஜிசி நெட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. இத பத்தின ஒரு சிறு கதை போல நம்ம கர்ண பரம்பரை கதை அப்படிங்கிற ஒன்றுல இந்த நாலடியாருடைய ஆசிரியர்கள் இந்த சமண முனிவர்கள் தான், இது எப்படி தோன்றியது அப்படிங்கறத ஒரு சிறு கதை போல நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் பார்த்தோம்னா சமண முனிவர்கள் வாழக்கூடியவர்களுடைய நாட்டில் பஞ்சம் ஏற்படுது. பெரும்பாலும் சமண முனிவர்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆடையின்றி திரிதல், பிச்சை எடுத்து உண்தல். சரிங்களா? இப்போ ஒரு நாட்டில் பிச்சை எடுத்து உண்ணுதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போக அதிகமா நம்ம சமைக்கின்ற போதுதான் மற்றவங்களுக்கு பிச்சை வழங்க முடியும். இப்ப நாட்டிலேயே பஞ்சம் இருக்கின்ற போது அடுத்தவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால அவங்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படும். அந்த அவங்க வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சத்தின் காரணமா சமண முனிவர்கள் எத்தனை பேரு? 8000 சமண முனிவர்கள். சரிங்களா? அந்த 8000 சமண முனிவர்கள் என்ன பண்றாங்க, பாண்டிய நாட்டுக்கு வராங்க. இப்ப பாண்டிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர்கள் தான் மூவேந்தர்களில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள். சரிங்களா? ஏன்னா முச்சங்கம் அவர்கள் வளர்த்த சங்கத்தின் மூலமா தான் தமிழ் இலக்கியங்களும் இலக்கண நூல்களுமே தோன்றியது. ஏன்னா பாண்டியர்கள் தமிழ் மீது மீரா பற்றின் காரணமாக சங்கம் அமைத்து
அங்க பல புலவர்களை எல்லாம் ஒன்று கூட செய்து அவர்கள் இயற்றின பாடல்களை எல்லாம் ஒன்னா தொகுத்து தான் இப்ப நம்ம படிக்கக்கூடிய 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கக்கூடிய நூல் நமக்கு கிடைக்குது. அப்ப சமண முனிவர்கள் இவங்க நாட்டுக்கு வராங்க. இவர்களை வைத்து நம்ம மொழியினுடைய வளர்ச்சியை நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்கள்ல பல நூல்கள் சமண முனிவர்கள் எழுதின நூல்கள் இருக்கு. அதனால அவங்க மீது பேரன்பு கொண்டு அவன் என்ன பண்றான், தன் நாட்டுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து அவன் பாத்துக்கிறான். சரிங்களா? கொஞ்ச நாள் போகுது. அந்த சமண முனிவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சம் தீர்ந்து போகுது. பஞ்சம் தீர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகணுங்கிற விருப்பம் இருக்கணும் இல்லையா? அந்த விருப்பத்தை பாண்டிய மன்னன் கிட்ட சொல்றாங்க. எங்க நாட்டுல பஞ்சம் தீர்ந்துருச்சு, அதனால நாங்களாம் எங்க நாட்டுக்கே போறோம் அப்படின்னு அவங்க கேட்கின்ற போது இந்த சான்றோர்களை பிரிவதற்கு பாண்டிய மன்னனுக்கு மனமில்லை. சரிங்களா? ஏன்னா தமிழ் மீது பற்று கொண்டவன், அவர்கள் மீதும் பேரன்பு கொண்டவன், அவர்கள் மூலமாக தமிழ் மொழியையும் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால அவங்களை விட்டு பிரிவதற்கு அவனு மனம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு விடை தரல, நீங்க போகலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி தரல. அரசன் சொன்னாலும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்க, பாண்டிய அரசன் விடை தராமல் மறுத்தும் அவங்க ஆளுக்கு ஒரு பாடலை எழுதி தங்களுடைய படுக்கையின் மீது வைத்து விட்டு பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லாமலே அவங்களுடைய நாட்டுக்கு அவங்க பிரிஞ்சு போறாங்க. சரிங்களா? இந்த விஷயம் பாண்டிய மன்னனுக்கு தெரியுது. தான் இவ்வளவு சொல்லியுமே அவங்க எல்லாமே அவங்களுடைய நாட்டுக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற கோபம் அவனுக்கு அதிகமாகுது. அதனால அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறான். எல்லாருடைய படுக்கையின் மீதும் ஒவ்வொரு பாடல்கள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம போன அந்த கோபத்தினால அவன் என்ன பண்றான், அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த பாடல்களை எல்லாத்தையும் எடுத்து அவன் ஆத்துல வீசுறான். இங்க வைகை ஆற்றுல அவன் தூக்கி எறிகிறான். சரிங்களா? அப்படி பெரும்பாலும் பார்த்தோம்னா தண்ணியில ஏதாவது ஒரு பொருளை நம்ம தூக்கி போட்டோம் என்ன ஆகும், தண்ணி எந்த பக்கமாக நீரோட்டம் இருக்கிறதோ அந்த நீரோட்டத்திலேயே அது அடித்து செல்லும். இப்ப அவங்க எழுதியிருக்கிறது எல்லாமே ஓலைச்சுவடி தான். ஓலைச்சுவடிங்கிறது பனை ஓலையால் எழுதப்பட்டது தான். இப்ப காய்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த பனை ஓலை மிக இலகுவாக இருக்கக்கூடியது, தண்ணியில போட்டா மறந்துகிட்டே தண்ணியில அடிச்சுட்டு போகணும். ஆனா பாண்டிய அரசன் தூக்கி எறிந்த அந்த ஓலைச்சுவடிகள்ல ஒரு 400 பாடல்கள் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது 400 ஓலைச்சுவடிகள் என்ன ஆகுதான், தண்ணியிலேயே அடிச்சுட்டு போகாம நீரை எதிர்த்து, சரிங்களா, நீரை எதிர்த்து கரை சேர்கிறதாம். சரிங்களா? அப்படி சேர்ந்த அந்த 400 பாடல்களை தான் ஒன்னா சேர்த்து நாலடியார் அப்படிங்கக்கூடிய பெயர்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கதையை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய எது கர்ண பரம்பரை கதையில தான் இந்த நிகழ்வு நமக்கு தெரியுது. இதை அடிப்படையா வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூலை இந்த சமண முனிவர்கள் பல பேரால் எழுதப்பட்ட நூல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இக்கதையின் நின்று 2 உண்மைகள் பெறப்படுகின்றன. ஒன்னு, இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நூல். சரிங்களா? அடுத்தது இது ஒரு தொகுப்பு நூல். பல சமண முனிவர்கள் எழுதப்பட்ட நூல்களை ஒன்றாக தொகுத்து வெளியிடப்பட்ட நூல் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததா பாருங்க, நச்சினார்க்கினியர் தன் சிந்தாமணி உரையில் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நாலடியார் என்று கூறி இருப்பதாலும் சில தனி பாடல்களாலும் இக்கருத்து தெளிவாக உறுதி செய்யப்படுகிறது. அப்போ உரையாசிரியர்கள் பல பேர் இருக்காங்க. அதுல நச்சினார்க்கினியர் அவர் என்ன பண்றாரு, சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய நூலுக்கு உரை எழுதுறாரு. அந்த உரையில என்ன பண்ணிருக்காரு, நாலடியார் பற்றின குறிப்புகள் இருக்கு. என்னன்னு, சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நாலடியார் அப்படிங்கிற குறிப்பு அதுல இருக்கு. இப்ப இதன் மூலியமாவும் இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூல் பலரால் எழுதப்பட்டது, சமணர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிற கருத்து நமக்கு தெளிவாகிறது. அடுத்தது உரை மொழிபெயர்ப்பு. இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூலுக்கு யார் உரை எழுதியிருக்காங்க, எந்த மொழிகள்ல யார் மொழிபெயர்ச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். நாலடியாருக்கு தருமர் பதுமனார் உரை இயற்றினர். அப்ப 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, உரை இயற்றிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா காலத்தால் முந்தையது எதுன்னு பார்த்தோம்னா பதுமனாரோடைய உரை தான். இது பாருங்க, நெட் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப நாலடியாருக்கு உரை எழுதவர்களில் காலத்தால் முற்பட்டவர் பதுமனார். பதுமனார் உரை, தருமர் உரை, நாலடியார் விளக்க உரை, நாலடியார் மதிவரர் உரை, தஞ்சை சரஸ்வதி மகாலில் உள்ள வெளிப்படாத உரை, மு அருணாச்சலம் பொறுப்பில் 2 ஏட்டு பிரதிகளில் உள்ள உரை அப்படிங்கிறது எல்லாமே இந்த நூலுக்கான உரைகள். இவை தோன்றிய காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இப்பழைய உரைகளை உள்ளடக்கிய நாலடியார் உரைவளம் என்னும் நூல் தோன்றியது. அப்ப இந்த நூல் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து என்ன பண்ணிருக்காங்க, நாலடியார் உரைவளம் அப்படிங்கக்கூடிய நூல் தோன்றியது. இந்த நூலை தொகுத்தவர் பகுத்தவர் அப்படின்னு 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். தொகுத்தவர்னா யாரு,
இந்த உரை வளம் அப்படிங்கும்போது உரை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் உரை எழுதியிருக்காங்கிறது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துல சேகரிக்கிறவர், அவர் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார். அதுக்கு அடுத்ததா அப்படி எல்லா நூல்களையும் பாடல்களையும் ஒன்றா தொகுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த நாலடியார் அப்படிங்கக்கூடிய நூலை அங்கே இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துல கொண்டு வந்து தொகுத்தாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாடல்களை எப்படி நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அறம், பொருள், இன்பம் அப்படின்னு இதை 3 பால்களாக பிரிக்கலாம் என்று பகுத்தவர் யாருன்னா தருமர். அப்ப நாலடியார் என்ற நூலை தொகுத்தவர் பதுமனார், பகுத்தவர் தருமர். சரிங்களா? இதுவும் யூஜிசி நெட் எக்ஸாம்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நாலடியாரின் தனிச்சிறப்பை உணர்ந்த டாக்டர் ஜி.யு. போப் இந்த நூல் முழுவதையுமே ஆங்கில மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. இந்த கேள்வி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பல எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பிலையும் 2 தடவை கேட்டிருக்காங்க, நெட் எக்ஸாம்லையும் 2 தடவை கேட்டிருக்காங்க. என்னது? நாலடியாரை மொழிபெயர்த்தவர் யார், அல்லது நாலடியாரை ஜி.யு. போப் எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார்? கேள்வி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்ப ஆனா இந்த கேள்வி 4 தடவை எக்ஸாமுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நாலடியாரின் தனி சிறப்பை உணர்ந்த டாக்டர் ஜி.யு. போப் நூல் முழுவதையுமே ஆங்கில மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததா இந்த நூலில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு